ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியம் நான் பார்த்துவேன் கலக்கலரா மிளுக்க வத்தி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியம் நான் பார்த்துவேன் பூவுக்கு பிறந்த நாள் உன்னாக நீ மறந்த நாள் புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா நறுமலர் வாழ்த்துக்கள் நலம் பெற வாழ்த்துக்கள் அழகா இந்நாளில் தரவா நிறைவான நிமிடங்கள் சுப நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் யாவும் நீடூழி நலமோடு வாழ்க நீ என்றென்றும் ஒளி வீசட்டும் முந்தன் வாழ்வினிலே புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா. ஹே கீதா, ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கீதாவை தான் எனக்கு வந்து இந்த கிளப்போட ரூலும் சரி எம்ஜிலையும் இருக்கவங்களையும் சரி அதில் எல்லாரோடையும் முன்னாடி கீதா தான் தெரியும். எனக்குள் ஒருவன், ராகவ் ரூமில் தான் நிறைய பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ராகவ் ரூம், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எம்ஜியில் ஒரு க்ரௌட் புல்லிங் சாம் இருக்க தான் செய்யுது கீதாவுக்கு. எங்கே போனாலும் கீதாவை பாட சொல்லி நிறைய எந்த கிளப்பில் போனாலும் கீதா வந்துட்டாங்க கீதா வந்துட்டாங்க கீதா வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்கள வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கீதாவுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை வரவேற்கிறதும் அப்புறம் பாட சொல்கிறதும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபன் பண்ணுவாங்க, நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி, அதுவும் எஸ்பெஷலி ராகவ் வந்து விழுந்து தெரிப்பான் கீதா அவங்கள இமிட்டேட் பண்ணும்போது. அண்ட் எல்லாரை பற்றியுமே இமிட்டேட் பண்ணி அழகாக பண்ணி காமிப்பாங்க. ஸோ நிறைய டேலண்ட் இருக்குது. வித் அமிட்ஸ்ட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ், ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே வந்து பாட்டை விட்டு கொடுக்கூடாதுன்னு எல்லா இதையும் சேர்த்து நடத்துறது. அண்ட் அஃப்கோர்ஸ் பீட்ஸ் இன்ஃபினிட்டி ஆரம்பித்து அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்குது. எல்லாத்துலேயுமே பெரிய பங்கு இருக்குது கீதாவுக்கு. அண்ட் சில பாடல்களை வந்து நான் செல்வாட்டில் அடிக்கடி சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து வழுக்கிக்கிட்டு போகுது சங்கதி, வாய்ஸஸ், இந்த வாய்ஸ் கல்ச்சரில் சில பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சொல்லுவேன். அதே நேரத்தில் சில பாட்டு பழைய பாட்டு கொடுப்பேன், கற்றுக்கிட்டு ஒழுங்காக பாடலைனாலும் கோச்சிக்கவும் செய்வேன், அதுவும் பண்ணியிருக்கேன். பட் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அண்ட் நல்ல புது பாடலாம், சில பாட்டெலாம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பாடுறதுலாம் ரொம்ப பிரமாதம். அண்ட் அபவ் ஆல் நம்ம இசையில் தெரியும், மற்றதில் எல்லா விஷயத்துலையும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் சென்னை வந்திருக்கும்போது நம்ம அம்மாவோட ஸ்டுடியோவில் பார்த்து பேசினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடத்தும்போது பார்த்துக்கிட்ட விதம், அண்ட் வீட்டுக்கு வந்து எல்லா தொக்குலேருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு ஒரு லெட்டர் அனுப்பிச்சது எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட், ஐ ஆல்வேஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கீப் அப் த குட் ஒர்க் இன் மியூசிக் அண்ட் ஸ்டே பிளஸ்ட். ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னொரு யூனிக் திங் என்னென்னா, யார் எப்படி இருந்தாலும் கீதா வந்து தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டே இல்லை. மீனிங் ஆல்வேஸ் இப்போ நம்ம பேசுகிறோம், ஹாய் சொல்கிறோம் அப்படின்லாம் நம்ம தானாக வந்து ஹாய் போடுறது, குரூப்புக்குள்ள கிளப் ஹவுஸ்க்குள்ள வந்த உடனே ஹலோ சொல்கிறது, அப்புறம் வந்து துரத்தி லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி சில ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள்லாம் உண்டு. ஸோ கீதா அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எப்பயும் அதே மாதிரி மாறாமல் இப்படியே இருங்க. டெஃபினெட்லி அ கிரேட் ஃப்ரெண்ட் அண்ட் நைஸ், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுல வந்து கீதா அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டு எல்லார்ட்டையும் போய் இந்த மாதிரி பாட்டு எங்கே நல்லா பாடுறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி யார் எங்கெங்கே நல்ல நல்ல சிங்கர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பீட்ஸ் இன்ஃபினிட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ மென்மேலும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வளங்களும் வரணும்னு சொல்லி ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கீதா. பாட்டுன்னு வரும்போது நம்ம பாடின பாட்டு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. மியூசிக் கேங்ஸ்டர்ஸில் ஒருத்த பையன் கேட்டான், அவன் வந்து ஆன் த ஸ்பாட்டில் இந்த பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஸோ அப்போ தான் நானும் நீங்களும் பாடினோம். அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் எம்ஜியில் வந்து பேசியிருக்கோமோ அதுக்கு முன்னாடி, ஆனால் பாடினதில்லை. அப்போ தான் பாடணும்னு நினைக்கிறேன். விழியே கதை எழுது, எஸ்பெஷலி அந்த சரணம் பொஷன்லாம் வருமே அதெல்லாம். விழியே கதை எழுது, பாட்டு இல்லாமல் எப்படி நான் அவங்களை விஷ் பண்ணுறது, அதனால் பாட்டோட விஷ் பண்ணியிருக்கேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள், மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். இந்த பாட்டு தான். ஹலோ கீதா. இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். எப்படின்னா, இந்த பர்த்டே இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஆரம்பித்ததே வந்து கீதா தான். இன்னும் சொல்லப்போனால்
ஃபர்ஸ்ட் ஜோஃப்காக வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு அது ஒரு she has created an opportunity for us to meet atleast monthly connect வீக்லி கனெக்ட்லாம் போய் இப்போ பர்த்டேஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரியாவது ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அது காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது கீதா தான். ஸோ கீதா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தேங்க்ஸ் இல்லை, அதனால் தேங்க்யூ சொல்ல மாட்டேன், பட் காரணகர்த்தா நீங்கள் தான். ஸோ வி ஆல் அப்ரிஷியேட் தேட். அண்ட் மோர் ஓவர் அது மட்டும் இல்லை, இப்போ நான் பார்த்துருக்கேன் ஜோஃப் ஃபஸ்ட்டு பாடும்போது ஜோஃபை பாடுறீங்க, நல்லா பாடுங்கன்னு என்கரேஜ் பண்ணது. அப்புறம் மாணிக்கோட ஒய்ஃப் ரம்யா வந்து மைக் கொடுத்து பாட சொன்னது நிறையா. மாணிக் அவங்களோட டுவேட் வச்சுக்கோ வந்தால் பாடட்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு நான் தான் யோசிப்பேன். ஊபரில் போனால் கூட ஊபர் டிரைவர்கிட்ட வந்து பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக சார் உங்களுக்கு பாட வருமா, ஹம் பண்ணுங்க பார்க்கலாம், வாங்க ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி மியூசிக்கில் தேடி அதில் ஒரு நல்ல ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்றதில் சிந்தனையில் விளைந்திருக்கக்கூடிய கீதாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். நிறைய சொல்லலாம் கீதா, நம்ம வந்து மற்றவங்களும் பேசணுன்றதுனால நிறைய சொல்லலை. பட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய அந்த எப்பயும் போல் சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தையே கலகலன்னு வச்சுக்கக்கூடிய 2-3 பேர் இருக்காங்க. அதில் செல்வா, நீங்கள் அவங்க எல்லாமே ஒரு ஃபன் பண்ணுற ஒரு கேட்டகரி தான். ஸோ கீப் அப் த ஸ்பிரிட் அண்ட் ஸ்டே பிளஸ்ட். எப்பயும் போல் இசையோடும் மகிழ்ச்சியோடும் எப்பயும் இணைந்திருப்போம். வாழ்த்துக்கள். இப்படி பேச வந்துட்டு மாத்துறீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. என்னடா நடக்குது இங்க? கொடுத்துட்டு போங்க தம்பி. கண்ணா நான் வாழுகிறேன், பேனாவில் ஊற்றி வைத்தது எந்த நோயிலோ. பொன்னே உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன், விரப்பட்டால் உந்தன் ஜீவன் காயப்படுமல்லோ. Hi Geeta, how are you? எப்படி இருக்க? ஸோ how is your preparations are going on? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்ல வளம், நலம், ஆரோக்கியமும் எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாமே சூப்பர் வைப்ஸாக அமைஞ்சு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஃப்யூச்சர் எஃபர்ட்ஸு எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் அமையறதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். வண்டர்ஃபுல் பர்த்டே, சூப்பராக என்ஜாய் பண்ணு, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற பொண்ணு. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இரு. எனக்கு உன்னோட சாங்ஸில் வந்து இனிமை நிறைந்த உலகம் அந்த சாங்கும் தண்ணீரை காதலிக்கும் நீங்களா இல்லை, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும், அது உன்னோட குரலுக்கு இட்ஸ் அ வெரி குட் சாங்ஸ். ஜாலியாக இரு, அவ்வளோதான். எனக்கு நம்ம எப்போ பார்த்தோம், எப்போ பேசினோம், எப்போ பழக ஆரம்பித்தோம், அதெல்லாம் எப்போவுமே பேசிகிட்டு இருக்க விஷயந்தான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே. இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் ஃபார் யூ, ஹாப்பியஸ்ட் டே ஃபார் யூ. இது மாத்திரம் இல்லை, வர ஒவ்வொரு செகண்டுமே உனக்கு வந்து ஹாப்பியாகவும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், ஹாவ் அ வண்டர்ஃபுல் பர்த்டே ஒன்ஸ் அகெயின். பை பை. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தர ஆட்டாம பொம்மை நிற்கும். தூத்துக்குடி போன சில கப்பல் கட்டும், கொடைக்கானல் போன அங்க மேகம் ஒண்ணு சுத்தும். அசருது அசருது ஒரு மத்தமா, அது என்ன குத்தமா. அசருது அசருது ஒரு மத்தமா, அது என்ன குத்தமா. Hi Geeta, many more happy returns of the day. Stay blessed. ஸோ எஸ் கீதா, நான் உங்களை இன்னும் நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூன் நம்ம நேரில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு நாள். ஸோ உங்களுடைய பர்த்டே ஜாலியாக கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அழகாக பாடுறீங்க, நிறையா சாங்ஸ் இன்னும் நீங்கள் நிறையா பாடணும், நிறையா அச்சீவ் பண்ணணும். ஸோ ஐ ப்ரே ஃபார் யூ. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ ஃப்ரெண்ட், அ குட் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ சூன் உங்களை பார்ப்போம் சீக்கிரமே. பை பாய். Hi Geeta, wish you many more happy returns of the day. So you're always a happy girl. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுவேன். So I pray that this year gives you all happiness and joy in your life. எப்பவுமே ஹாப்பியா இரு. Stay happy, stay blessed. Bye bye. தண்ணீரை காதலிக்கும் நீங்கள்
காதலிக்கும் பெண்களாயில்லை, தண்ணீரை காதலிக்கும் மீன்களாயில்லை, தங்கத்தை காதலிக்கும் பெண்களாயில்லை. லவ் இருக்குது ஐயையோ, அதை மறைப்பது பொய்யையோ, நான் காதலிக்கும் கைவன் பேரு ரோமியோ. Happy birthday, Geeta. God bless you with all the abundance. Wish you all the success in whatever you do. என்ன சொல்ல, நம்ம எப்படி மீட் பண்ணோம், உனக்குள்ள ஒருவன்ல ஞாபகம் இருக்கா? ஸோ அங்கே நம்ம அடிக்கடி பார்ப்போம். அப்போ தான் நம்ம வந்து டுவெட்ஸ் கூட பாடியிருக்கோம். ஐ ரிமெம்பர் நம்ம வந்து மன்மதராசா டுவெட் கூட நம்ம அங்கே தான் பாடினோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் வந்து நாட் மண்டபத்திரம், எம்ஜியில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்க ஆரம்பித்தோம். அங்கே ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து ஐ ஹவ் சீன் யூ லைக் சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெப்பி சாங் பாடினோன்னா அதை எடுத்து எப்படி இதை வந்து சேடாக எப்படி பாடுறது, இல்லை குழந்த மாதிரி அந்த மாதிரி எப்படி பாடுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் டு கிவ் சம் சும்மா ஒரு ஃபன்னு ஆக்டிவிட்டி யூல் பி கிவிங். அதெல்லாம் நான் நிறைய ரசிச்சிருக்கேன், அதெல்லாம் பிடிக்கும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் த பேஷன் யூ ஹேவ் டுவர்ட்ஸ் சிங்கிங். ஸோ அண்ட் ஒரு வேலை எடுத்தேன்னா அது வந்து வாட் டு சே, ரொம்ப சின்சியராக பார்ப்பேன். அண்ட் த வே யூ எப்படி துருன்னு இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இப்படி பண்ணணும், அதுக்கான இனிஷியேட்டிவ் விட்டு டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து நீ ஒர்க் பண்ணிகிட்டே இதை பண்ணும்போது தட் ஷோஸ் த பேஷன் ஃபார் யூ டுவர்ட்ஸ் சிங்கிங். அண்ட் யூ ஹாவ் நெவர் மிஸ்ட் ஆஸ்கிங் மீ, ராஜேஷ், ஜோஃபியா, சந்திரா, எவ்ரி டைம் எவ்ரி ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நீ மறக்கவே மாட்டா, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். சரி ஒரு தடவை சொல்லிட்டோம், அது மாதிரி விடாமல் யூ கீப் ஆன் ஃபாலோயிங் அப். நமக்கே ஓகே நம்ம மறந்துட்டா கூட யூ மேக் ஷுவர் தட் நாங்கள் ஏதாவது பாடி கொடுக்குறோம், அப்போ தான் உனக்கு ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் பாடி ஏதாவது ஒன்று அமைச்சாதான் உனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தேட். அண்ட் எப்பயுமே இன்க்ளூசிவாக இருப்பா, எதுவும் மைண்டில் வச்சுக்கிறது கிடையாது. அந்தந்த நேரம் பேசுவான், அந்தந்த நேரம் அதோடு முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் லைக் மீ ஆன் தட். ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தேட். அப்புறம் வேறு என்ன, எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஹேவன்ட் சீன் யூ லோ அட் ஆல். எப்பயுமே திருன்னு இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. நீ அதே மாதிரி யாரோடையும் சண்டை போட்டு நான் பார்த்தவே கிடையாது. ஸோ நிறைய நல்ல குவாலிட்டிஸ் அதே மாதிரி இரு. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட், அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் கீதா. உனக்கு எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஐ ப்ரே டு காட். சின்சியர் ப்ரேயர்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. லவ் யூ. தோழி என்றொரு வார்த்தையிலே நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். வேண்டாமே, காதல் என்றே கூப்பிடுங்கள். பாரதி கனவுகள் வாழ இதோ எங்கள் முன்னாலே. செந்தமிழ் சொற்கள் தீர்ந்து விட்டால் புகழ்ந்து கொட்டு. ஹாப்பி பர்த்டே கீதா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜியில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். எல்லாரும் பாடுறப்போ நான் பேசுவேன், என்னோட டர்னு. ஸோ அந்த டைமில் வந்து நான் பாட தெரியாது, எனக்கு வராதுன்னெலாம் சொன்னப்போ என்கரேஜ் பண்ண ஒரு சில பேர்ல கீதாவும் ஒன்று தான். அதுக்கப்புறம் நிறையா என்கரேஜ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நிறையா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லாஸ்ட் இயர் பை ஜூலைலேருந்து ரொம்பவே எல்லாருமே கனெக்டில் இருந்தோம், நல்லா பாடி. அப்புறம் நிறையா அப்ரிஷியேட் பண்ணி அதில் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம எப்படி பாடுறப்போ அது மாதிரி ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம். அண்ட் என்னோட பர்த்டே ஃபஸ்ட் இனிஷியேட் எடுத்தது கீதா தான். அண்ட் இப்போது லாஸ்ட்டு நம்மளோட செட்டில் லாஸ்ட்டு பர்த்டேயும் கீதாவுக்கு தான். ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த பர்த்டே எடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் யோசிச்சு பண்ணது கீதா. ஸோ தட்ஸ் நைஸ் ஆஃப் யூ.
அண்ட் இப்போ இடையில வந்து முதல் மாதிரி நம்மலாம் யாரும் கனெக்ட் ஆகுறது இல்லை. நோ மச் டிஸ்டன்ஸ், பட் ஸ்டில் மேபி எல்லாமே சரியாகி வில் ஆல் பி ஒன் அகெயின் ஐ ஹோப். ஸோ இந்த பர்த்டே வந்து ஐ விஷ் லைக் யூ கெட் ஆல் சக்ஸஸ் அண்ட் இதோட கோல் என்னவோ அது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி ப்ரே ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு போல் இன்னைக்கும் அந்த பிறந்தநாள் போல் இன்னைக்கும் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஹேவ் அ பிளஸ்ட் இயர் அஹெட். இப்பொழுது என்னிடம் கற்கும் பல ஈமெயில்ஸ் பொறுத்து நாளைக்கு ஹாய் கீதா, வணக்கம். ஸோ இந்த பொண்ணை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணால், உனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். நம்ம இங்கே இருக்கிற அந்த 9 பேரில் எனக்கு முதல்ல தெரிஞ்ச ஆள் அப்படின்னா கீதா தான். உனக்குள் ஒருவன், அதில் இந்த ஒருத்தி பண்ணுற விஷயம் இருக்கும் பாருங்க. ஐயோ, நிறைய பாடுவா, அழகாக இருக்கும், நிறைய ரப்சல் பண்ணுவா, வர்றவங்க எல்லாம் போட்டு கலாய்ப்பா, அவங்க பேசுகிற மாதிரி டோனில் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராசிட்டியான ஒரு ஜேர்னி தான் ஸ்டார்ட் ஆச்சு கீதாவோட. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கீதா. அதுக்கப்புறமா இந்த குரூப்பில் வந்துட்டு இந்த அம்மா கடையில் இருக்கிற அந்த பருப்பு பொடி, நெய் இதெல்லாம் வந்துட்டு முதல்ல இந்த 9 பேரில் டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கடகாத்திரமாக உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் தான் அது நான் தான். சரி, ஆக்சுவலி சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். இன்ஃபேக்ட் அவன்னு சொல்லக்கூடாது, அவங்க கடையோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு ப்ளாக் எடுக்கிறதுக்காக போயிட்டு அப்படி இன்னும் க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகி அப்படி ஜாலியாக ட்ராவல் பண்ணும்போது மறுபடியும் மியூசிக் கேங்ஸ்டர்ஸில் மறுபடியும் பாட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே அப்படியே நைட் எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி செம்மையான ஒரு ஜேர்னி. அண்ட் தென் பீச் இன்ஃபினிட்டி அகெயின். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு கீதா, கரெக்டாக? அண்ட் கீதாவை பார்க்க போகும்போது கீதாவை விட என்னோட ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு அவங்க கசின் தான். ஓகே, செம்ம க்யூட்டான ஒரு கேர்ள். பட் சாரி கீதா, எப்பயுமே அது ஒரு மாதிரி மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள கேட்டதாக சொல்லுங்கள் ஆன் யுவர் பர்த்டே. எஸ், ஸோ இப்போ பீச் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூப் ஃபார்ம் பண்ணி அதில் வந்துட்டு ஸ்மியூல் சிங்கிங்லாம் முடித்து இப்போ வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகிற இந்த ஒரு தருணத்தில் உங்கள் பர்த்டே இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலையும் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டையும் வைக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அமைச்சிருக்க மாட்டீங்க, பை டிஃபால்ட்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். பிகாஸ் எல்லா மந்த்துமே வந்து வி ஹாவ் இந்த சர்டன் டேட்டில் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி ஒரு மாதிரி. எஸ், ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இந்த திங்கை வந்துட்டு இன்னும் சிறப்பாக பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பிராண்ட் அட்சயம் ஆக்ரோவை உங்கள் பர்த்டே அதுவுமா இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணி நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட விஷஸ். ரைட், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இதே மாதிரி நிறைய பாடு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே கீதா கூட ரீசன்ட் பாஸ்டில் நான் பேசும் போதோ இல்லை நம்ம கிளப்புக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும் போதோ கூட பார்த்தீங்கன்னா கேட் ஆன் த வால் மூமெண்ட் தான். ரைட்டா? என்னென்னா, என்கிட்ட எப்படி கன்வே பண்ணணும்னு கீதாவுக்கும் தெரியாது, கீதாக்கிட்டேயும் நானும் முரண்பாடாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு எலியும் பூனையுமா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டாம் அண்ட் ஜெரி ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் அது டாம் அண்ட் ஜெரி, இல்லைன்னா டாம் எங்கே காணோம், ஜெரி எங்கே கோயா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ரைட்? ஸோ அந்த மாதிரி தான். எஸ், நிறைய வந்துட்டு மாற்றி மாற்றி பேசும்போது அப்படியே அடிச்சுக்காத குறையா என் கழுத்தில் அவள் கத்தி இருக்கும், அவள் கழுத்தில் என் கத்தி இருக்கும். ஆனால் அட்லாஸ்ட் சும்மா ஃபன்னுக்கு உள்ளலாக்கி அப்படின்ற மாதிரி தான் போயிடுது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணுவோம், நிறைய பாடுவோம், நிறைய பேசுவோம். தட்ஸ் இட். ஸோ எல்லாருமே இதே மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. இந்த குரூப்பில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போனோன்னா, எல்லாரோட பர்த்டேயுமே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரோட பர்த்டே டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு கேட்டு இனிஷியேட் பண்ண நீங்கள் இந்த சைக்கிளோட த கடைசி பர்சன் ஆஃப் த குரூப் டு செலிப்ரேட் த பர்த்டே ஆன் திஸ் சைக்கிள் அப்படின்ற ஒரு பெருமையை அடைகிறீர்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அகெயின். எங்கள் எல்லாருக்குமே இனிஷியேட் பண்ண உங்களுக்கு
பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு தெரில, பட் எல்லாருக்குமே பண்ணது மாதிரியே த சேம் பெஸ்ட் திங்கை வந்துட்டு பண்ணுறதுல பெருமை கொள்கிறது கிளப்போட ரூல் அப்படின்னு சொல்லலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக என்ஜாய் பண்ணிட்டேவ. டாடா பபாய், சி யூ ஆன் லைவ் உங்கள் பர்த்டே அன்னைக்கு, ரைட்? சே சீஸ், டாடா. அதுதான் தொல்லை. ஹாப்பி பர்த்டே. ஹலோ கா, விஷ் யூ a very 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 happy birthday. You are very 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 special to me. ஒரே வெரி பிடிச்ச விளையாட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அதான் உண்மை. you are very special to me. நான் ரொம்ப வேறு லெவலில் ஸ்டேஜுக்கெலாம் நான் எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப சேடாக போகும்போது இந்த பீச் இன்ஃபினிட்டி தான் வந்து லைக் ரீவான் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதில் முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் தான். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அதுவும் மாதம் வந்து எப்படா வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போல்லாம் மீட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அண்ட் இதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய லவ் யூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. ஹாப்பி பர்த்டே கா ஒன்ஸ் மோர். சுமப்பதால் போதையில் பூமி சுற்றுதோ, உன்னை மனம் நினைப்பதால் மயக்கம் பிறக்கின்றதோ. வினோதனே விண்மீன்கள் தூங்கும் நேரத்தில். கீதா, ஹாப்பி பர்த்டே. எங்கே தேடுறியா? எத்தனை வாட்டி எங்களை தேட விட்ட இருட்டில் உட்காந்துட்டு. இப்போ பார். ஹாய், ஹாப்பி பர்த்டே. ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே ஹாப்பி. சிரிச்சுக்கிட்டே இரு சந்தோஷமா. ஹேவ் அ வண்டர்ஃபுல் இயர் ஹைட். ஹாப்பி பர்த்டே எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. ஹாப்பி பர்த்டே, ஸ்டே பிளஸ்ட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உருவத்திலே தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். கிளப்போட ரூல் தான் நம்மை சேர்த்தது, இந்த அதிசயம் பாருங்கள். எங்களின் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எல்லாராலும் கார்த்திகை. எங்கள் நிலவில் இன்றும் இல்லை தீவிரை. இது கோட்டமோ எங்கள் கோட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், இசையின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. லா 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 லா. லா 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 லா. Happy birthday, Geeta. Stay blessed. ஹாப்பி பர்த்டே கீதா.